ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்பிடிஎல் எக்ஸாம் நம்ம எதுக்கு எழுதணும், எப்படி பாஸ் பண்ணணும், அது எவ்வளோ ஈஸியாக டஃப்பாக, இது வந்து ஒர்த் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் புதுசாக என்பிடிஎல் அப்ளை பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், இப்போ எனக்கு எக்ஸாம் வருது, எனக்கு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களாம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ என்பிடிஎல்லாம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், இதான் வந்து என்பிடிஎல். இது வந்து இந்தியன் ஆன்லைன் எஜுகேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. எதுக்குன்னா நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு, புதுசாக நம்ம ஸ்கில்ஸை வந்து தேடி ஆன்லைன்லேயே கற்றுக்கிறதுக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். இது என்னென்ன மாதிரி வீக்லாம் இருக்குன்னா 4 வீக், 8 வீக், 12 வீக்ஸ் இருக்கு. நம்ம வந்து லெக்சர் வீடியோ அட்டென்ட் பண்ணலாம். அப்புறம் வீக்லி அசைன்மெண்ட் வந்து அதில் சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ரோல் பண்றது வந்து ஃப்ரீ, ஆனால் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்க போயிட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி ஆல் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஒரு சென்டர் போடுவாங்க, அந்த சென்டர்ல போய் எழுதணும். இதில் நான் வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் சொல்லிட்டேன் என்னென்னு. எங்களுக்கு எப்படி என்பிடிஎல் தெரிய வந்துச்சுன்னா, காலேஜில் வந்து மேனிட்டரியா ஒரு என்பிடிஎல் கோர்ஸ் வந்து பண்ணியே ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால நாங்கள் எங்களை சுற்றி இருக்கவங்க என்ன மாதிரியான கோர்ஸ் ட்ரை பண்ணோம்னா பிசிபி டிசைனிங். இப்போ வந்து இதை எப்படி என்ரோல் பண்ணுறதுனா, இதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் ஆன்லைனில். அந்த வீடியோஸ் மாதிரி பார்த்து என்ரோல் பண்ணிவிடுங்க. என்ரோல்மெண்ட் வந்து ரொம்பவே ஈஸி. சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும், காலேஜில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றவங்க தான் வந்து பே பண்ணணும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை. இதில் வந்து எப்படி இருக்குன்னா, நான் எந்த மாதிரி எடுத்தேன்னா 12 வீக்ஸ் ப்ரோக்ராம் எடுத்தேன். அது வந்து பிசிபி. இதில் நம்ம எப்படி இப்போ பாஸ் ஆகலான்றதை பார்க்கலாம். ஸோ எப்படி பாஸ் ஆகலான்னா, நான் எப்படி பாஸ் ஆனேன்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் ஆல்மோஸ்ட்டே வந்து ஒரு 6 வீக்ஸோ 7 வீக்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்து வீடியோஸே பார்த்துருப்பேன். 6 வீக்ஸ் தான் பார்த்தேனே வீடியோஸ். அதே மாதிரி வந்து நான் அந்த அசைன்மெண்ட் மட்டும் வீக்லி சப்மிட் பண்ணிவிடுவேன். இல்லைனா வந்து நம்ம சப்மிட் பண்ணலன்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிடும். ஒரு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா இருக்கும். நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், அப்புறம் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரணும். அதில் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ்க்காக நீங்கள் அசைன்மெண்ட் நீங்கள் வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்களோ இல்லையோ, அசைன்மெண்ட் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் நிறைய வீடியோஸ் வந்து விட்டுருவேன், நிறைய ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஒன்லி நான் ஆல்மோஸ்ட் 6 வீக்ஸே நான் அரைகுறையாக தான் பார்த்துருந்தேன். ஆனால் அசைன்மெண்ட் மட்டும் நான் கரெக்டாக ChatGPT பார்த்து போட்டு அசைன்மெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக என்பிடிஎல் எக்ஸாம் வர நேரத்தில் எல்லாரும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ப்ராக்ரஸில் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அசைன்மெண்ட் கரெக்டாக சப்மிட் பண்ணிவிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து அசைன்மெண்ட்டில் உங்களுக்கு 25% இருக்கணும். எக்ஸாம் எழுதுறீங்களா, அதில் வந்து நீங்கள் 75% இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க. இதான் அதோட பேட்டர்ன் எவல்யூஷன். ஸோ நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு வீடியோஸ் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி இதில் போட்டிருக்காங்க. ஆனால் நான் வீடியோஸ் பார்த்தேன். கரெக்டாக வீக்லி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஃபைனல் எக்ஸாம் கரெக்டாக அட்டன் பண்ணிவிடுங்க. மினிமம் ஸ்கோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள், பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்குக்கு டெஸ்ட் இருக்குன்னா 100 மார்க்குக்கு தான் டெஸ்ட் இருக்கும். அண்ட் வந்து உங்களோட எக்ஸாம் டியூரேஷன் 2 hours to 3 hours இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு மேலே, அதாவது நீங்கள் 3.5 hours அதில் போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்க சொல்லுவாங்க ஒரு டைம், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளில வந்துடலாம். இல்லைனா நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். 100 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணியும், அதே மாதிரி அசைன்மெண்ட்டோட இதுவும் கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேணாமான்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் 40% ஆஃப் மார்க் வந்து கம்பல்சரி. அதுதான் வந்து பாஸ் க்ரைட்டீரியா. இதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இப்போ எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் எப்படி பண்ணேன்னா, 6 வீக்ஸோட வீடியோ தான் பார்த்தேன். ஆனால் வந்து என்னோட இது 12 வீக்ஸ். நான் வந்து எல்லா அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணிட்டேன். பட் வந்து ஒரு 4 அசைன்மெண்ட் மட்டும் நான் சப்மிட் பண்ணல. அது வந்து எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு, மறந்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு ப்ராக்ரஸ் வந்து, ஸோ நான் வந்து 8 அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். 4 அசைன்மெண்ட் தான் சப்மிட் பண்ணல 12ல். அதனால் எனக்கு ப்ராக்ரஸும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம எக்ஸாமுக்கு பாஸ் ஆகலாம்னா, நான் வந்து அதில் இருக்க ஃபஸ்ட்டு 2 வீக் தான் வந்து நான் ரொம்ப சின்சியராக வந்து அது படித்தேன். அதோடைய MCQ, அது ஒவ்வொரு வீடியோவும் ஒரு லைனையும் நான் வந்து நோட்ஸ் எடுத்து படித்தேன். ஆனால் வந்து வீக்ஸ் போக போக நான் வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அந்த MCQவை கூட நான் ChatGPT பார்த்து போட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து கடைசியாக எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடி, இல்லைனா வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி பண்ணுங்கள். இல்லை எனக்கு பாஸ் ஆனால் போகணும் அப்படின்றவங்க வந்து, நான் எப்படி பண்ணேன்னா, எக்ஸாமுக்கு கரெக்டாக 4-5 நாளுக்கு முன்னாடி அந்த அசைன்மெண்ட் அதெல்லாம் வந்து நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, முக்கால்வாசி அதுலேருந்து தான் வருது, அதுலேருந்து கொஞ்சம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அதை வந்து நல்லா வந்து படிச்சுக்கிட்டேன். அப்படின்னா வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 10 MCQனா 12 வீக்ஸ்க்கு 120 MCQs வந்து நான் படித்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் எடுத்த நோட்ஸில் வந்து, அதாவது நானே ஒரு நோட்ஸ் எடுத்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ் இருக்குல்ல, அதிலலாம் வந்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே படிக்கல. வீடியோஸ் இதெல்லாம் எதுவுமே படிக்கல. அதே மாதிரி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணேன். இதில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், என்பிடிஎல் எப்படி எழுதுறது அப்படின்றதுல. அதோட கமெண்ட்ஸ்லேயும் இதை தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணும், அதுலேருந்தே முக்கால்வாசி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கும் முக்கால்வாசி வந்த மாதிரி லைட்டாக வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் முக்கால்வாசி வந்த மாதிரி தெரியல. இப்போ வந்து நீங்கள் படிச்சிட்டிங்களா, எக்ஸாமோட சென்டர் எப்படி போடுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். எனக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் இருந்துச்சுன்னா, TCS ஃபார்ச்சூன் டவர் அங்கே இருந்துச்சு. இங்கே சென்னை குரோம்பேட்டு
குரோம்பேட்டு தான், அங்கே தான் நினைக்கிறேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ், அப்புறம் வந்து உங்களுடைய அதாவது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அதில் வந்து சில ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, என்னென்னலாம் பண்ண நினைப்பாங்க, அதெல்லாம் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அந்த ரூல்ஸ்லாம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்ட உடனே கொஞ்ச நேரம் நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷனு அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ண உட்கார வச்சோடனே, நீங்கள் வந்து எப்படி போகிறதாயோ எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக அந்த சென்டருக்கு போயிட்டீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் வந்து அலோட் கிடையாது, இதெல்லாம் காமன் தான் எல்லா எக்ஸாமுக்குமே. இப்போ உள்ளே போயிட்ட உடனே இந்த மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போகணும். என்னென்ன ஐடி ப்ரூஃப்னா உங்களோட ஹால் டிக்கெட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, காலேஜ் ஐடி கார்டு அந்த மாதிரி. அது எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் ஹால் டிக்கெட்டில் செக் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அதே ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நாளே வந்து அந்த சென்டருக்கு போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு. இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு இல்லை ½ ஹவருக்கு பிஃபோராக வர மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வந்து டிராஃபிக் அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு, எக்ஸாம்பிள்குள்ளே போகணும். அதில் வந்து இது வந்து ஆன்லைன் பேஸ் எக்ஸாம். ஸோ எம்சிக்யூ வந்து ஆன்லைனில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறது ஒரு சர்டன் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, இல்லை அதுக்கு மேலே எழுதுறதாலும் எழுதலாம். 3.5 ஹவர்ஸ் 3.5 ஹவரும் உட்காந்துருக்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து NPTEL பாஸ் பண்ணுறது ஈஸி. எனக்கு வந்து நான் வந்து மொக்கையாக தான் படித்தேன். ஆனால் வந்து என்னோடய ஸ்கோர் வந்து 69 எலைட்டில் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து நான் பாஸ் ஆகுவானா இல்லைன்னு எனக்கு தெரியல. அந்த NPTEL நான் வந்து எனக்கு எலைட்டில் வந்து இருந்தது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து NPTEL. ஒரு சிம்பிளான விஷயம் தான் NPTELன்றது. நீங்கள் அந்த அசைன்மெண்ட் கொஷினை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு வீடியோஸில் நீங்கள் எடுத்த நோட்ஸு, அப்புறம் அதில் லெக்சர் நோட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதை வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டாலே போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.